ஹலோ guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீலிங் வித் மிக்கேடோன சிஸ்டர் இஸ் a breeze எபிசோட் 9 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். என்னை மன்னிச்சிடுங்க ஹயாட்டோ செம்பாய், ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக என்ன ரெக்ரூட் பண்ண பார்த்தீங்கன்னு. எனக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்க பண்ண பார்த்தீங்க. ஆனால் நான் சுத்தமா யோசிக்கல அந்த யூ வந்து அவ்வளோ சீக்கிரமா தோத்து போவான்னு. அவனை சாதாரணமா இடப்படாத, அவன் என் மேல ஒரு மார்க்கையும் விட்டு போயிருக்கான். நம்ம ஹயாட்டோ அவரோட காலை காட்டுறாரு. நம்ம யூ வேணும்ட்டுனே அடின்னு காலை அடிச்சிருக்கான். அப்பதான் ஆளால சரியா தாக்க முடியாது, நீக்கும் தப்பிக்க முடியும். அவன் பார்த்த வேலையால கடைசியில நீ விட்டல இந்த கிக்கு, அதுல இருந்து என்னால தப்பிக்க முடியல. இதுக்காகவும் நம்ம நீக்கோ அங்க மன்னிப்பு கேட்கிறா, என்ன மன்னிச்சிரு. யோசிக்கல அவன் இந்த அளவுக்கு போவான்னு. உண்மையா சொன்னா அவன் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறான்னு நினைக்கிறேன். கேட்ட பிளஷ் ஆகுறா. இல்ல அவன் எப்படிப்பட்ட பர்சன்னா அவனுக்கு பின்வாங்குறதுன்னா என்னன்னே தெரியாது. ஏய் நீக்கோ, நீ என்ன யோசிக்கிற? நான் எதுக்கு என் கூட வந்து ட்ரெயின் பண்ண சொன்னேன்? நீயும் என் கூட சேர்ந்து ஸ்ட்ராங் ஆகணும், அதுவும் ஒரு ரீசனா இருந்தாலும் பர்சனலா உன்னை ரொம்ப பிடிக்கும், நீயும் நானும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அப்படி சொன்னனே. இதை கேட்கிற அவ பிளஷ் ஆகுறா. என்னது ரொம்ப நன்றி, ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நீக்கோ, நீ ரொம்ப கேஷுவலா இதை சொல்ற, உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நீக்கோ. எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு நீக்கோ. ஆனா நீக்கோக்கு அப்புறமா தான் புரியுது. ஆமா நீங்க அப்படியே சொல்றீங்க. அதேதான், இந்த விஷயம் எப்பத்துல இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சது? உன்னை எப்ப நான் டோஸ்ல பார்த்தனோ அப்பத்துல இருந்தே உன் மேல எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. இதை கேட்கும் போது அவளுக்கு என்ன சொல்லணும் தெரியல. அங்க கடைசியா அவன் கேட்கிறான், நீ அதுக்கான பதிலை இப்ப எனக்கு கொடுக்கலாம்? இல்ல முடியாதுன்னா எனக்கு அவனை பார்க்கும் போது ரொம்ப எனக்கு பொறாமையா இருக்கும். சரி அவ்வளவுதான் நீக்கோ, நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட, நம்ம நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்ல சந்திக்கலாம் இப்படின்னு நம்ம ஹைட்டோ போயிடறான். அங்க என்ன சொல்றது நீக்கோக்கு தெரியல. இல்ல எனக்கு இந்த மாதிரி விஷயம், அதாவது ஒன்னா இருக்குது, இது வந்து எனக்கானதான்னு கேட்டா இல்ல. ஒரு சைடு நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்தையும் அவன் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், நீ விரும்புற விஷயத்த பண்ணலாம், அதுல தப்பான விஷயம் கரெக்டான விஷயம் அப்படின்னு ஒண்ணுமே இல்ல. அந்த இடத்துல ஏன் தெரியல மேட்ச் வந்து முடிஞ்சிச்சு. இந்த அளவு என்னோட இதையும் எதுக்கு இந்த அளவுக்கு பயங்கரமா ரொம்ப ரைஸ் ஆகுது. சீன்ல வரும்போது அவங்க 3 பேரை பத்தி அவ யோசிக்கிறான். இவங்கெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப மோசமானவங்க. ஏன்னா மேட்ச் முடிஞ்சோடனே என்ன அம்போன்னு விட்டு போயிட்டாங்க. இவங்களாம் நான் என்ன சொல்றது? சரி ஏதோ ஒண்ணு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த இடமே பயங்கரமா டெக்கரேட் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து உங்களுக்கான பார்ட்டி டைம், அதாவது உங்களுக்காக நாங்க ஃபீஸ்டியே சமைக்க போறோம். கொஞ்சம் ஒன்று வெயிட் பண்றீங்களா? டின்னர் வந்து நம்ம அதே டைம்ல தான் சாப்பிட போறோம். ஒரு சைடு அவளுக்கு கடுப்பா இருக்கு. ஆமா நீங்க எதுக்காக இதை பண்ணோம்? நான் பெருசா எதுவும் பண்ணல, நான் இங்கே தானே இருக்க போறேன். ஒரு சைடு நம்ம ஹீரோவோட கையை பாக்குறா. ஆமா உன்னோட கை இன்னமும் குணமாகல, அதுக்குள்ள நீ எதுக்கு சமைக்கிற? பரவாயில்ல இருக்கட்டும், சண்டையில நான் அவளுக்கும் பெரிய விஷயத்த பண்ணல. சோ என்னால முடிஞ்ச விஷயத்த நான் பண்றேன், அவ்வளவுதான். உண்மையா சொன்னா நீ வந்து எனக்காக ரொம்ப நிறையவே பண்ணிட்ட. இவ்வளவு விஷயத்த எங்களுக்காக பண்ற, உனக்காகன்னு சில விஷயத்த உனக்கு பண்ண தோணாதா? நீ ஒரு வாரம் முழுக்க எல்லாருக்காக ரொம்ப கஷ்டப்படுற. சோ உனக்காக நீ என்ன வேணாலும் சொல்லு, பண்றதுக்கு தயாரா இருக்க. அப்படியா? என்ன வேணாலுமா? ஆமா என்ன வேணாலும். அப்பனா இன்னைக்கு நாள் முழுக்க நீ எனக்கு ஒண்டிதான். இதை கேட்கிற அவங்க ஒரு விதமா புரிஞ்சுக்கிறாங்க. இடத்துல அவங்க 2 பேரும் இதனால கத்த ஆரம்பிச்சுறாங்க. என்னது செலிப்ரேஷன், இது எல்லாத்துலயும் எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு, அதனால இதுல நாங்களும் இருப்போம். அப்பனா 3 பேருமே வா. சரி இது வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். இதை கேட்கிற அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவன் என்ன சொல்ல போறான்னு. இவன் சொல்றான், நீங்க எல்லாருமே என் கூட தீம் பார்க்குக்கு வரணும். இதை கேட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவன் ஒரு சின்ன பையன் மாதிரியோ இல்லனா ஒரு பொண்ணு மாதிரி இவன் சொல்ல இருக்கான். ஆமா உண்மையிலேயே உனக்கு இதுதான் ஆசையா என்ன? என்னோட கனவே அதான், நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி அங்க போய் என்ஜாய் பண்ணணும். ஒரு சைடு அவங்க 3 பேருமே யோசிக்கிறாங்க, இவங்க எல்லாருமே டீனேஜர்ஸ். மத்தவங்க எல்லாருமே இவங்களை இதனால எப்படி யோசிப்பாங்கன்னா ஒரு டேட்டுக்கு போறாங்க அப்படின்னு தான் யோசிப்பாங்களே. அதனால அவங்களுக்கு ஒரு விதமா தோணும். நான் அதுக்குள்ள ஒரு கால் வருது, அதுவும் மிக்கடோனோ அவர்கிட்ட இருந்தா வருது. ஒன்னு சொல்றதுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே நம்மால பிடிங்கிறான். மிக்கடோனோ நீங்க தானே மிஸ்டர் மிக்கடோனோ, கொஞ்சோண்டு பிரேக் அவங்களுக்கு கொடுக்கறதும் நல்லது. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கு ஃபெஸ்டிவலுக்கு போனதுக்கு நீங்க ரொம்ப கடுப்பா இருக்கீங்கன்னு. அதான் ப்ரோட்டஜிஸா இருந்தாலும் அவங்களுக்கு பிரேக் வந்து முக்கியம். பிரேக் இல்லைன்னா அவங்க டயர்ட் ஆகி அவங்க வந்து இன்னமும் கீழே தான் போவாங்க. அதனால நீங்க பிரேக்கை கொடுக்கறது நல்ல விஷயமா இருக்கும். ஐயோ நீ வந்து நீக்கோக்கு போனை கொஞ்சம் கொடுக்குறியா? தந்துடுறேன். நீக்கோ, நான் வந்து இன்னைக்கான மேட்சை கேள்விப்பட்டேன், நீ வந்து ஜெயிச்சிடியாமே. நான் வந்து சுத்தமா எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த ஹயாட்டோ இருக்கால, இந்த கண்ட்ரிலேயே மிகப்பெரிய ஹைஸ்கூல்ல இருக்க ஒரு பெஸ்ட் காராத்தே பிராக்டிஷனர், அவனையும் நீ தோக்கடிச்சிட்ட. ஸ்டார்டிங்ல என்ன யோசிச்சேன்னா இந்த மாதிரி நீ அந்த ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இப்போ அதுக்கான எந்த விதமான அவசியமும் இல்ல. அதே மாதிரி நம்ம யூஸ் சொல்ற மாதிரியே உங்களுக்கு பிரேக்கும் தேவைன்னு நினைக்கிறேன். இதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்றான். என்ன விஷயம் கேட்கும் போது இப்பதான் யூக்கு தெரியுது. யூ நீ சொன்ன விஷயத்துக்கு அவரு ஒத்துக்கினாரு. எப்படி? அதான் என்ன விஷயம்னா, அப்பெல்லாம் என்னோட அப்பா எதிர்பார்க்கறத மீறியும் அதிகமான விஷயத்த நாங்க பண்றோமோ அப்பெல்லாம் இந்த மாதிரி அவரு எங்களை பாராட்டுவாரு.
இப்போ தீம் பார்க்குக்கு போறதுக்கான பர்மிஷன் இவங்க கிட்ட இருக்கு. சண்டே அவங்க போலான்னு டிசைட் பண்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க 3 பேருமே போன்ல எப்படி நம்ம யூவை மாய்க்கலாம் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஃபைனலா அந்த நாளும் வந்து நம்ம மீவா ஃபர்ஸ்ட் கண்ண முடியறா. ஆமா யாருன்னு கண்டுபிடி. நல்லா பார்க்காமயே சொல்ல முடியும். மீவா நீங்க தானே? சரி என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு? உண்மையிலேயே இந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்கு. ஆமா ஆமா கேர்லியா போட்டு வந்தா கண்டிப்பா மூவ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால தான் இப்படி நான் போட்டு வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு கசுக்கியும் வரா. ரொம்ப அழகான அவுட்ஃபிட்டை போட்டு வந்திருப்பா. அங்க இதை பார்த்து நம்ம யூ வியந்து போறான். ஆமா யாரு நீ? மீவா நான் தான் கசுக்கி. வேஷத்தை போட்டு வந்திருக்கேன். இதனால அவ்வளவு சீக்கிரத்துல என்ன கண்டுபிடிக்க முடியாது. ஆமா யூ என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு உண்மையிலேயே. அந்த இடத்துல கடைசியா நம்ம நீக்க வரா. நீக்கோட ட்ரெஸ்ஸும் அவங்க சும்மா வேற லெவல்ல இருக்கு. அவங்க 3 பேருமே அதை பார்த்து வியந்து போறாங்க. ஆமா என்ன ஆச்சு? இதுக்காக என்ன இப்படி பாக்குறீங்க? அது ஒன்றும் இல்லை. நீ தான் எப்பயுமே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டல. நீ தான் எப்பயுமே சொல்லிருப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் என் மேல ரொம்ப வியர்டா இருக்கும் அப்படின்னு. அங்க யூவும் சொல்றான். ஆட இந்த ட்ரெஸ் வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு உங்க மேல. இந்த ட்ரெஸ்ஸை நான் எப்பயோ வாங்கி வச்சேன். ஆனா நான் பயன்படுத்தல. இதுக்கப்புறம் நம்ம யூ போறாங்க என்ஜாய் பண்ணலான்னு. பின்னாடி நம்ம யூக்கு பாவம் தெரியல. 3 பொண்ணுங்களும் பயங்கரமான விஷயத்த நம்ம யூக்காக யோசிக்கிறாங்கன்னு. நான் இவங்க 3 பேருமே நம்ம யூவை எப்படியாச்சும் அடையணும் அப்படின்னு பாக்குறாங்க. யூ இன்னைக்கு நான் உன்னை மயக்க போறேன். இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹாண்டட் ஹவுஸுக்கு வராங்க. இங்க மூவி டைரக்டர் ஏதோ கொலாபரேஷன்லாம் பண்ணியிருக்காராம். அதனால இது பங்கமா இருக்கும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்றாங்க. இதுல முக்கியமா நம்ம கசுக்கி இப்பதான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணலாம்னு யோசிக்கிறான். லேடிஸ் இந்த மாதிரி பாருங்க, நான் வந்து எப்படி நம்ம யூவை கவர போறேன்னு. இந்த இடத்துல நம்ம யூவை கவரணும்னு ஒரு ஐடியாவும் போட்டு வச்சிருக்கா. என்னன்னா பேய் வந்தோடனே ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி ஆக்டிங் பண்ண போறான். அதுக்கப்புறம் தெரியும் என்னோட யூக்கு நான் இந்த அளவுக்கு பெரிய ஆக்டர்னு. அதனால அவன் பிளஷ் ஆக போறான் ரொம்ப. அதுக்கப்புறம் அவங்க போறாங்க. உள்ள ஒரு பேயும் வந்து பயமுத்தமா. நம்ம கசுக்கி பயப்படவே இல்லை. பேயோட டைமிங் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது. மேக்கப் எல்லா விஷயமும் பக்காவா இருந்தது. எல்லாமே பர்ஃபெக்டா தான்ப்பா இருக்கு. ஆனா அந்த பேயை ஓடி போயிது. ஐயோ நான் வந்துட்டேன். எத்தனை நாளா பயந்து போனோம். யூ எங்க போனீங்க? ஆனா யூவை பார்த்தா அங்க ஆளை காணோம். யூக்கே அங்க ஆள் இல்ல. அவன் சைடா பயந்து போய் உட்காந்து இருக்கான். ஆளு கிட்ட கேட்டா இந்த மாதிரி நான் பயப்படல, இருட்டா இருக்கு, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்கன்னு சொல்றான். முன்னாடி இன்னமும் பேயோட கையெல்லாம் வருமா, அதை பார்த்து பயங்கரமா கத்துறான். கொல்லப்படாத, உனக்கு எதுவுமே ஆகாது. அட இருங்க கொஞ்சம். இந்த இடத்துல பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டியது நானு. ஆனா ஆப்போசிட்டா இவன் பண்ண இருக்கான். இதனால பிளான் அப்படியே ஊத்திக்குது இந்த சைடு. இதெல்லாம் தெரியாம அங்க வெளியில அவங்க யோசிக்கிறாங்க. சுக்கி கிட்ட ஆக்டிங்கான எல்லா திறமையும் இருக்கு. கண்டிப்பா அவ வேற லெவல் பண்றான். கண்டிப்பா நம்ம யூ வந்து மயங்கி போயிடுவான் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அங்க நடக்கிற விஷயமே வேற. யூ பயத்துல நடுங்குறான். அப்புறம் தான் தெரியுது பிளான் மொத்தமா ஊத்திக்கிச்சுன்னு. அங்க யூவும் சொல்றான். கசுக்கி என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி பேய் இருக்கிற இடம்னா எனக்கு ரொம்ப பயம். அதுக்கும் மேல நல்ல வேலை நான் உங்களை கொண்டு போனேன், இல்லனா என்ன ஆயிருக்கும் என்னோட நிலைமை. இதை கேட்கும் போது அவ ரொம்ப பிளஷ் ஆகுறா. மீவாவும் யோசிக்கிறான். இப்போ கசுக்கியால பண்ண முடியலன்னா என்ன, இப்போ எனக்கான டைம் இந்த வாட்டி நான் காட்ட போறேன். என்னால என்ன பண்ண முடியும்னு. யூ எனக்கு தான் நம்ம யூ கூட ரோலர் கோஸ்டருக்கு போலான்னு சொல்றான். யூ என் கூட வர முடியுமா? எனக்கு ரோலர் கோஸ்டர்னா ரொம்ப பயம். எனக்கு தோணியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் என் பக்கத்துலயே. அங்க யூவும் இதுக்கு ஒத்துக்கிறான். அங்க மத்த 2 பேரும் சொல்றாங்க. என்னால வர முடியாதுப்பா, என்னோட விகு வந்து பாந்து போயிடும். ஆமா கசுக்கி வரலனா என்னாலையும் வர முடியாது. அப்பனா நம்ம 2 பேர் தான் போற மாதிரி இருக்கும். அதனால அவ ரொம்ப ஜாலியா போறா. பிளான் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு ரொம்ப பாவமா நச்சாலே போதும். அங்க எல்லாமே ஒர்க் ஆயிடும். ரைட முடிச்சுட்டு அவ ஜாலியா வரா. அங்க பெஞ்சில இப்ப ஆக்டிங் போறதுக்கான வேலை தான். நான் ஆக்டிங் போடலான்னு போனா ஆல்ரெடி யூ அங்க பத்துன்னு இருக்கான். அட மீவா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு உண்மையை சொன்னா இந்த மாதிரி ரைடுனாலும் ரொம்ப பயம். நான் அப்படி இருந்தோம், நான் வந்ததுக்கு காரணம் உங்க கூட நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நல்ல மெமரியும் நான் கிரியேட் பண்ணேன். இது கேட்கும் போது மீவாக்கு சந்தோஷமா இருக்கும். அங்க தலைய அவளோட மடி மேல வச்சுக்கிறான். பெஞ்சு ரொம்ப ஹார்டா இருக்கு, நீ அப்படியே படுத்தா உன்னோட தலை தான் வலிக்கும். மீவா ரொம்ப தேங்க்ஸ், இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். மீவா ரொம்ப பிளஷ் ஆகுறா. இந்த சைடு அவங்களுக்கும் புரியுது மீவாவாலையும் எதுவுமே பண்ண முடியலன்னு. கடைசியா நம்ம நீக்கோ இருக்கா. அவ சொல்றான், இப்போ நான் இருக்கேன், என்னால என்ன பண்ண முடியும்னு நான் அவனுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு ரைடு இருக்கும் சுத்துற மாதிரியே, அதுக்கு அவங்க போறாங்க. நம்ம நீக்கோட பிளான் என்னன்னா நல்லா சுத்த வச்சு எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை சுத்தும் போது அப்படியே பக்கத்துல கொண்டு வரணும் அப்படின்னு அவ ஆசைப்படுறா. அதனால கண்டிப்பா ஹீரோ பிளஷ் ஆவான். அதை தான் பார்க்க விரும்புறா. பிளானும் ஆரம்பிக்குது. நம்ம யூ சுத்த ஆரம்பிக்கிறான். எல்லாமே நல்லா போகுது, கிஸ் பண்ற மாதிரியே போவாங்க. ஆனா கடைசியில நம்ம யூ கீழே விடுற மாதிரி போயிடுவான். அங்க நீக்கோ தான் காப்பாத்தி விடுறா. அதே மாதிரி அங்க பிளான் நாசமா போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம யூ சாப்பிட்றதுக்கு வேற ஒரு இடத்துக்கு போறான். இப்போ அவங்க யோசிக்கிறாங்க நம்ம எப்படியாச்சும் அவனை பிளஷ் ஆக்கணும். நான் கடைசியில நம்ம 3 பேரும் தான் அங்க பிளஷ் ஆயினே இருக்கும்.
இதனால மீவா யோசிக்கிறா, கண்டிப்பா அவன் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது கண்டிப்பா அவனோட முகத்துல ஒட்டின்னு இருக்கும், அதை நான் தொட்டு சாப்பிட்டாலே போதும், இதனால கண்டிப்பா அவன் பயங்கரமா பிளஷ் ஆவான். ஐயோ யோசிச்சு பார்க்க முடியல என்னால. அதே மாதிரி விஷயத்த அவ பண்ணலான்னு பாக்குறான். ஆனா கடைசியில அது ரிவர்ஸ் ஆகுறதுதான் மிச்சம். அங்க கசிக்கியும் ரெண்டு பேருமே குடிக்கிற மாதிரி ஸ்ட்ரா வச்சு ஜூஸை கொண்டு வரா. இதனால நம்ம ஆளு பிளஷ் ஆவான்னு யோசிக்கிறான். ஆனா கடைசியில நம்ம கசிக்கி தாங்க பயங்கரமா பிளஷ் ஆகுறான். இந்த சைடு நீக்க வந்து பாக்குறான், எல்லாத்துலயும் ஃபேட்டும் கார்போஹைட்ரேட்டும் ரொம்ப அதிகமா இருக்குமா, என்ன பண்ணும் தெரியல. யூ வந்து சொல்றான், உனக்கு வேணும்னா நீ வாங்கு, கண்டிப்பா அதுல பாதியை நான் சாப்பிடுறேன். அதே மாதிரி அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வாங்குறா, அதுவும் அவ்வளோ டேஸ்டா இருக்கா. நம்ம நீக்கோ கொடுக்குற ரியாக்ஷனுக்கு எல்லாருமே மயங்கி போயிடறாங்க. அதே மாதிரி கடைசியில அங்க நம்ம ஹீரோ பயங்கரமா என்ஜாய் பண்றான். கடைசியில அந்த 3 சிஸ்டர்ஸும் என்ன யோசிச்சாங்களோ அதை அவங்களால பண்ண முடியல. கடைசியில அவங்க 3 பேரும் யோசிக்கிறாங்க, நம்ம நல்லா பண்ணமோ இல்லையோ அவன் ரொம்ப நல்லா பண்ணான், ஆனா ஏதோ ஒண்ணு அவன் தான் இங்க வரணும்னு ஆசைப்பட்டான், நம்மளுக்காக ரைடுக்கும் அவங்க போறதுக்கும் ஒத்துக்கினான். இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஃபேமிலி போட்டோ எடுக்கிறத அப்படி பாப்பனா, இதை பார்க்கும்போது அவங்களுக்கு புரியுது நம்ம ஹீரோக்கு ஃபேமிலியா இருக்கிற விஷயம், அதை அவன் ரொம்ப ஆசைப்படுறான்னு. இதனால அவங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஃபேமிலி போட்டோ இல்ல, இருந்தாலும் இது ஒரு நல்ல மெமரியா இருக்கும். அதே மாதிரி யூ, நாங்க உண்மையை சொன்னா என்ஜாய் பண்ணோம், நீ வந்து ஒரு சப்போர்ட்டரா உன்னோட வேலையை நல்லாவே பார்த்திருக்க, நான் நீ ஒண்ணு இங்க வரணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணனா கண்டிப்பா நான் இந்த இடத்துக்குலாம் வந்திருக்க வாய்ப்பே இல்ல. அதனால யூ உனக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க 3 பேரும் ஒரே டைம்ல சொல்லுவாங்களா, இதனால நம்ம யூ ரொம்ப பிளஷ் ஆகுறான். இதுதான் அவங்களுக்கும் வேணும், ஸ்டார்டிங்ல இருந்து இதைதான் அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இவ்வளவு விஷயத்த பண்ணாங்க, அப்பெல்லாம் ஆளு பிளஷ் ஆகல, இப்போ அசால்ட்டா பிளஷ் ஆயிட்டான். யூவும் சொல்றான், ஆட அவளுக்கும் நான் பெரிய விஷயம்லாம் பண்ணல, இந்த மாதிரி நான் அவங்க கூட என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவங்க போகும்போது களைச்சு போய் அப்படி தூங்குறாங்க. அங்க மீவாவும் இதை பார்த்துன்னு இருக்கான். கையிலேயே ஒரு போஸ்டரும் இருக்கும். அங்க மீவாக்கும் சாக்குரான்னு ஒருத்தங்களுக்கும் இதுக்கப்புறம் மேட்ச் வந்து நடக்க போதான். அதை பார்த்து அவ யோசிக்கிறான், உண்மையை சொன்னா நான் இங்கில இருந்து போக ஆசைப்படல. டிவ கடைசியா சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் கதை இன்னமும் வேற லெவல்ல போகும். மறக்காம லைக் ஒண்டி போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.